ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 6ஆம் திருமொழி 4வது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிக்க மானசீகமாக புறப்பட்டு ஆயர்பாடிக்கு நாம் செல்ல போவதில்லை, திருக்குடந்தை திவ்ய தேசத்தை அடைகிறோம். ஏன்னா இந்த பாசுரத்துல திருக்குடந்தையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சார்ங்கபாணி 6ஆம் அமுதாழ்வான் அவனையே 1 வயது நிரம்பிய குட்டி கண்ணனாக பெரியாழ்வார் யசோதை அனுபவித்திருக்கிறாள். அதனால நேரா திருக்குடந்தையை வந்து அடைகிறோம். கும்பகோணத்துல ஆண்டாள் சன்னதிக்கு நேரே இருக்கக்கூடிய அந்த வடக்கு பிராகாரம், அந்த பிராகாரத்துக்கே தூநிலா முற்றம் என்றுதான் பெயர். தூனா தூய்மையான வெண்மையான அர்த்தம், நிலானா வானில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அர்த்தம். தூ நிலா முற்றம், முற்றம் அப்படின்னா ஒரு வெளியாக இருக்கக்கூடிய ஹால், ஓப்பன் ஹால்னு அர்த்தம். தூ நிலா முற்றம், தூய்மையான வெளுப்பான நிலவொளி படரக்கூடிய அற்புதமான பிராகாரம், அதற்கே தூணிலா முற்றம் என்று பெயர். அதனால திருக்குடந்தையில வெளி பிராகாரத்திலே அந்த தூணிலா முற்றம் வடக்கு புறம் இருக்கிறது. அந்த இடத்தை நாம் இப்போது மானசீகமாக அடைகிறோம். இப்ப காட்சி என்ன? பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை பார்த்து சப்பாணி கொட்டு, கொட்டுதல்னா தட்டுதல்னு அர்த்தம், கைகளை இப்படி தட்டு என்று பெரியாழ்வார் யசோதை கெஞ்சாத குறையா கேட்டுன்னு இருந்தா, இவனும் பாருங்க விஷமம் வீம்புக்கு என்ன பண்ணிட்டான், அப்பா மடியில உட்காந்து அப்பா நந்தகோபரை பார்த்து ஜம்முன்னு சப்பாணி கொட்டி காமிச்சுட்டான். நந்தகோபுரம் பாரு பாரு என் கிருஷ்ணன் அப்பா செல்லம் தான், அப்பாக்குன்னா என்ன பார்த்து சப்பாணி கொட்டுறான் பாரு அப்படின்னுட்டார். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, ஏண்டா என்ன பார்த்து சப்பாணி கொட்டக்கூடாதான்னா, வேண்டா வெறுப்பா இப்படி கை தட்டி உனக்கும் சப்பாணி கொட்டியாச்சுன்னுட்டான். பெரியாழ்வார் யசோதை ஒத்துக்கிறதா இல்ல, பாரு உங்க அப்பாவை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு தானே சப்பானி கொட்டின, அதே போல அம்மாவுக்கும் பண்ணு அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கடைசியா பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம், வர்றா உங்க அப்பா எப்ப சந்தோஷப்படுவார்னா அம்மா பேச்சையும் கேட்டாதான் சந்தோஷப்படுவார். உன் அப்பா பேச்சை மட்டும் கேட்டு அப்பாவை பார்த்து மட்டும் சப்பானி கொட்டினா உங்க அப்பா சிரிக்க மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார். அம்மா மடியிலையும் உட்காந்து அம்மா கிட்டயும் குழந்தை பாசமா இருந்தாதான் அப்பாவுக்கு மனம் சந்தோஷப்படும். அப்ப நீ என் மடியில உட்காந்து சப்பானி கொட்டுவது எனக்காக பண்றியோ இல்லையோ, உங்க அப்பாவுக்காகவாவது பண்ணு. அப்ப இந்த பாட்டின் சுவை பாருங்கள். 2ஆம் பாட்டுல உங்க அப்பா கூப்பிடுறார், அவர் மடியில சப்பானி கொட்டுனார், அத பண்ணிட்டான். 3ஆம் பாட்டுல அப்பாவுக்கு பண்ணினியே அம்மாவுக்கு பண்ணுன்னா பண்ண மாட்டேன்னா. இப்ப 4ஆம் பாட்டுல அப்பாவுக்காக அம்மா மடியில உட்காந்து சப்பானி கொட்டு. நீ முன்பு அப்பா மடியில உட்காந்து சப்பானி கொட்டிட்ட, இங்கேருந்து அம்மா பார்த்தேன், இப்ப அம்மா மடியில உட்காந்து சப்பானி கொட்டு, உங்க அப்பா பார்த்து ரசிக்கட்டும், அதற்காகவாவது செய்யலாம் அல்லவா என்று கேட்பதுதான் இந்த பாசுரம். ஆனா இப்ப அனுபவம் எங்க? திருக்குடந்தை 6ஆம் அமுதாழ்வான் சன்னதி சார்ங்கபாணி கோவில்ல தூணிலா முற்றம் என்ற பராகாரம், அதற்கே உரித்தான பாசுரம். இந்த பாட்டுல பாருங்கோ 4 நிலா வரும். அந்த 4 நிலாவுக்கும் 4 வெவ்வேறு அர்த்தங்கள் காட்டி மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பாடலை பார்ப்போம். தூ நிலா முற்றத்தே போந்து விளையாட, வா நிலா அம்புலி சந்திரா வா என்று, நீ நிலா நின் புகழா நின்ற ஆயர்த்தம், கோ நிலாவ கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி. தூநிலா முற்றத்தே போந்து விளையாட, வானிலா அம்புலி சந்திரா வாவென்று, நீநிலா நின் புகழா நின்ற ஆயர்த்தம், கோநிலாவ கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி. இப்போ பெரியாழ்வார் யசோதை சொல்றா, கிருஷ்ணா நீ என்ன பார்த்து கூட இல்லடா, அப்படி மேல சந்திரனை பார்த்து சப்பானி கொட்டு, நீ மட்டும் கை தட்டினா சந்திரனே இறங்கி வந்துருவான். ஏற்கனவே ஒரு திருமொழி பார்த்தோம் அல்லவா, கண்ணபிரான் கூப்பிடுறான், விளையாட கூப்பிடுறாங்கிறதுக்காக சந்திரனே இறங்கி வந்தான். சந்திரன் வந்தாலும் கண்ணன் என்ன சொன்னான், பெரியாழ்வார் யசோதையின் முகம்தான் சந்திரனை விட பக்தி ஞானத்தால் தேஜஸோடு இருக்குன்னு சொல்லி சந்திரனையும் அனுப்பி வச்சான். நீ கூப்பிட்டா சந்திரனே வரமாட்டானா? ஒரு தடவை இப்படி கை தட்டினா, ஏன்னா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருக்கா பாருங்க, அவ தங்கள் தொழிலாளிய வாயை திறந்து கூப்பிட மாட்டாலும், இப்படி கை தட்டினா தொழிலாளி 10 பேர் வந்து நிப்பா, எஜமா சொல்லுங்க எஜமா செய்யறேன்னு. அது போல சூரியன் சந்திரன் தேவர்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணியாளர்கள். கிருஷ்ணா நீ ஒரு தடவை சப்பானி கொட்டிப்பாரு, யார் தெரியுமா வருவா? நீ விளையாடக்கூடிய முற்றம் இருக்கிறதே, முற்றம் என்றால் திறந்த வெளியாக வீட்டிலே குழந்தைகள் விளையாடுறதுக்கு மற்ற பணிகளுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருப்பா.
நீ கை கொட்டினா முற்றம் வழியா சந்திரனே இறங்கி வந்து கை கட்டி வந்து நின்னுடுவான். அதான் தூ நிலா. தூ என்றால் தூய்மையான வெளுப்பான அர்த்தம், நிலா என்றால் சந்திரன் அர்த்தம். அப்போ தூ நிலா, தூய்மையான நிலாவானது முற்றத்தே, உன்னுடைய முற்றத்துக்கு வந்து இறங்கி வந்து விளையாட, உன்னோடு விளையாடும்படியாக, போந்துன்னா வந்துன்னு அர்த்தம். அப்போ தூ நிலா, வெண்மையான நிலவானது முற்றத்தை போந்து உன் முற்றத்துக்கே இறங்கி வந்து விளையாட, உன்னோடு விளையாடுவதற்காக. அல்லது இன்னொரு விதமாவும் அர்த்தம் பண்ணலாம். தூணிலா முற்றத்தே ஒரே வார்த்தையாக்கிடுங்க. தூணிலானா தூய்மையான நில ஒளி, முற்றம்னா அந்த நில ஒளி படர்ந்து இருக்கக்கூடிய முற்றம். அப்ப தூணிலா முற்றத்தேனா நில ஒளி மட்டும் எப்போதும் படர்ந்து இருக்கும் முற்றத்துல போந்து விளையாட, நிலவே வந்து விளையாடும்படி. இந்த அர்த்தம் பாருங்க, இதுவரைக்கும் நில ஒளி மட்டும் அந்த முற்றத்திலே நன்றாக தூயதாக பரவி இருக்கும். அந்த தூணிலா முற்றத்தே, நில ஒளி மட்டும் இதுவரை படர்ந்திருந்த முற்றத்துல நீ கை தட்டினா போந்து விளையாட சந்திரனே இறங்கி வந்து, என் ஒளி என்ன, நானே வந்துடுறேன்னு சொல்லி சந்திரனே இறங்கி வருவான். அப்ப கிருஷ்ணா, நீ ஒரு பார்வை பார்த்தா நில ஒளி வரும், கை தட்டினா நிலவே வந்துடும். அதனால தூணிலா முற்றத்தே, நில ஒளி மட்டும் பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முற்றத்துல போந்து விளையாட சந்திரனே இறங்கி வந்து உன்னோட விளையாட வேண்டாமா? அதற்காக நீ வாயை திறந்து கூப்பிட வேண்டாம், கை தட்டினாலே சந்திரன் புரிஞ்சுப்பானா. வா நிலா அம்புலி சந்திரா வா என்று. நீ இது அத்தனையும் வாயை திறந்து சொல்ல போறது இல்ல, இப்படி கை தட்டினா சந்திரன் என்ன புரிஞ்சுப்பானா, வான் நிலா. இந்த இடத்துல நிலானா நிலாவுகின்றன்னு அர்த்தம். நிலாவுதல்னா சஞ்சாரம் பண்ணுவது, பயணிப்பதுன்னு அர்த்தம். அப்போ வான் நிலா, வானத்திலே. இந்த இடத்துல நிலானா சந்திரன் இல்ல, அதான் சொன்னேன் இந்த பாட்டுல 4 நிலாவுக்கு 4 அர்த்தம். தூ நிலானா தூய்மையான நிலவு, நில ஒளின்னு அர்த்தம். வானிலானா வானத்திலே நிலாவுகின்ற, பயணிக்கின்றன்னு அர்த்தம். வான் நிலா, வானத்தில் நிலாவும் பயணிக்கக்கூடிய. அம்புலி, அம்புலி மாமா என்று அழைக்கப்படக்கூடிய. சந்திரா, ஏ சந்திரா வா என்று. வா என்று நீ கூப்பிட போறது இல்ல, கை தட்டுற. வா நிலா, வானத்தில் நிலாவும் சஞ்சாரம் செய்யக்கூடிய அம்புலி மாமா சந்திரா வா அப்படின்னு கைய மட்டும் தட்டு. தட்டி நீ என்ன பண்ணணும், நீ நிலா. இந்த இடத்துல நிலானா நிலைத்து நின்றுன்னு அர்த்தம். இந்த சப்பானி கொற்றையே சும்மா 2 தடவை தட்டிட்டு நிறுத்தக்கூடாது, நீ நிலைத்து நின்று சப்பானி கொட்ட வேண்டும். அதான் நீ நிலா, நீ நன்றாக நிலைத்து நின்று சப்பானி கொட்ட வேண்டும் கண்ணபிரானே. எதற்காகன்னா, உங்க அப்பா நந்தகோபர் ஒருத்தர் இப்ப எழுந்து போனாரே, அவர் திரும்பி வந்து நீ சப்பானி கொட்டுறதை பார்த்து ரசிக்கணும். இல்லைன்னா உங்க அப்பா என்ன சொல்லிடுவார்னா, என் கிருஷ்ணன் வெளியில போய், அவருக்கு என்னத்த இருந்தாலும் என் மீதும் அபிமானம் உண்டு இல்லையா, வெளியில போய் என்ன தெரியுமா சொல்லுவார், இருந்தாலும் என் கிருஷ்ணன் எனக்குன்னா சப்பானி கொட்டினான், என் மனைவி யசோதை கேட்கறா, அந்த தாய்ப்பாசம் இல்ல, அவள்கிட்ட சப்பானி கொட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு உன்னை பத்தி உங்க அப்பாவே அங்க போய் பத்தி வைப்பார். அவரை பத்தி எனக்கு தான் தெரியும், நான் சொல்றத கேளு. அப்பாவுக்கு சப்பானி கொட்டினேன்னா அம்மாவுக்கும் சப்பானி கொட்டினாதான் அவர் சந்தோஷப்படுவாரே ஒழிய, இல்லைன்னா இங்க உன்னை பாராட்டுவார், வெளியில போய் உன்னை பத்தி கிண்டல் பண்ணுவார். அப்போ உங்க அப்பா உன்னை நன்றாக புகழ வேண்டும் என்றால் பெற்றோர் இருவரின் பேச்சையும் கேட்பவன்னு நீ நிரூபிக்கணும். அப்ப என்ன பண்ணு, அம்மா மடியில உட்கார்ந்து உங்க அப்பா மீண்டும் அப்படியே வருவார். அவர் வர வரைக்கும் நீ நிலா, நீ கிருஷ்ணா நீ நிலா, நிலைத்து நின்று அப்பா வர வரைக்கும் சப்பானி கொட்டிகிட்டே இருக்கணும். அவர் வரும்போது நான் காட்டுவேன், என்ன சுவாமி உங்களுக்கு மட்டும்தான் சப்பானி கொட்டினான் என்று நினைத்தீரா, இங்க பாருங்க எவ்வளவு சப்பானி கொட்டுறான் பாருங்கன்னு சொல்லி உங்க அப்பா பார்த்து பார்த்து, ஆஹா அம்மாவுக்கும் சப்பானி கொட்டினான் புகழ வேண்டாமா? அப்போ நீ நிலா, நீ நிலைத்து நின்று சப்பானி கொட்ட, நின் புகழா நின்ற ஆயர்த்தம். உங்க ஆயர்த்தம் கோ, உங்க நந்தகோபர் உங்க அப்பா இருக்காரு, அவர் என்ன பண்ணணும்னா நின் புகழா நின்ற. புகழா நின்றனா புகழ்கின்றன்னு அர்த்தம். உன்னை எப்போதுமே உங்க அப்பா புகழ்ந்துட்டே இருப்பாரா, எங்க போனாலும் பாரு என் பிள்ளைய போல உள்ளா, என் பிள்ளைய போல உண்டா, என் பிள்ளைய போல உண்டான்னு. அவர் அம்மா பேச்ச கேட்கலன்னு உன்னை இகழாதபடி, ஆகா எனக்கும் சப்பானி கொட்டினான், அம்மாவுக்கும் சப்பானி கொட்டினான்னு இதுவரை உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்க அப்பா இனிமேலும் புகழும்படி நின் புகழா நின்ற. நின்னுனா நின்னை, உன்னைன்னு புரிஞ்சுக்கணும். நின்னை, உன் செயல்களை, உன்னை புகழா நின்ற, புகழ்ந்து கொண்டே இருக்கிற. ஆயர்த்தம் கோ, கோக்கு பக்கத்துல கமா போட்டுருங்க. நிலாவ கொட்டாய்ங்கிறது தனி, ஆயர்த்தம் கோ. அப்போ ஆயர்களுக்கு கோன்னா தலைவன் அர்த்தம். நின் புகழா நின்ற ஆயர்த்தம் கோ, உன்னையே புகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆயர்த்தம், இங்க மாடு மேய்க்கக்கூடிய அனைவருக்கும் கோ தலைவராக இருக்காரே நந்தகோபர், அவர் என்ன பண்ணணும், நிலாவ கொட்டாய் சப்பானி. இங்க ஒரு நிலா வருது பாருங்க, இங்க நிலாவ என்றால் மகிழன்னு அர்த்தம். கோ நிலா வக்கொட்டா இல்ல, கோ நிலாவ
கொட்டாய், கோனா தலைவர் நந்தகோபர், நிலாவன்னா சந்தோஷப்பட. அப்போ நந்தகோபர் ஆகிய கோ நிலாவை நன்றாக சந்தோஷப்படணும். சே என் பையன், ஏன்னா உண்மையான அப்பா குழந்தையும் அம்மாவும் பாசமா இருக்கிறதுக்காக பொறாமப்பட மாட்டா, சந்தோஷம் தான் படுவார். அதனால கோ நிலாவை உங்க அப்பா சந்தோஷப்படும்படியா. ஏன்னா யசோதைக்கு இந்த யோஜனை வரையாம், ஒருவேளை எனக்கும் சப்பானி கொட்டிட்டா அப்பா கோச்சுப்பாருன்னு நினைக்கிறியா? இல்லடா, என் மடியில உட்காந்து நிலா நீ நிலைத்து நின்று சப்பானி கொட்டினால் உங்க அப்பா சந்தோஷம் தான் படுவாரே ஒழிய கோச்சுக்க மாட்டார். அதனால கோ நிலாவை அவர் சந்தோஷப்படும்படியாக கொட்டாய் சப்பானி, சப்பானி கொட்டு சப்பானி கொட்டு சப்பானி கொட்டு என்று கேட்கிறாள். அப்ப 4 நிலாவுக்கு 4 அர்த்தம் வந்துருத்தா? தூ நிலா முற்றம்னா தூய நில ஒளி பாயக்கூடிய முற்றம், அல்லது தூய நிலாவானது முற்றத்துக்கே வருவது. அடுத்தது வா நிலா அம்புலினா வானத்தில் நிலாவும் பயணிக்கக்கூடிய சந்திரன். நீ நிலானா நீ நிலைத்து நின்று சப்பானி கொட்டணும். கோ நிலாவனா அதை பார்த்து நந்தகோபர் ஆகிய உங்க அப்பா சந்தோஷப்படணும், அதற்காக சப்பானி கொட்டு. கிருஷ்ணன் பார்த்தான், ஏமா இந்த நியாய தர்மம் எல்லாம் எதுவுமே கிடையாதா? அது என்னமோ அப்பா மடியில உட்காந்து சப்பானி கொட்டுனா அங்க கொட்டணுமா, அப்புறம் நீ இங்க கூப்பிட்டு இங்க சப்பானி கொட்டுனா கொட்டணுமா, என்ன நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவேன்னு நினைச்சீரா அப்படின்னு கேட்டானா கண்ணபிரான். அதுக்குத்தான் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, நீ எங்க இழுத்த இழுப்புக்கு வரவன் தானடா. குடந்தை கிடந்தானே சப்பானி, குடந்தை திருக்குடந்தை கும்பகோணத்துல கிடந்தானே பள்ளி கொண்டிருக்கிறாயே, அதை பார்த்தா தெரியல எப்படியெல்லாம் நாங்க இழுத்த இழுப்புக்கு வருவேன்னு. திருமழிசை பிரான் என்று ஒருத்தர் உன்னை பார்த்து பாசுரம் பாடினார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய், இழந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம், கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுனார். அதனால பள்ளி கொண்டிருந்த நீ, ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதனை போல பிளாட்டா பள்ளி கொண்டிருந்த நீ அப்படியே கொஞ்சம் பர்பண்டிகுலராக எழத் தொடங்கினாயே. திருமழிசை பிரான் பார்த்தார், அடடா பெருமாளே எழுந்துட்டாரே, வேண்டாம் வேண்டாம் அப்படியே இரு, வாழி கேசனே என்று சொன்னார். அதனால பாதி எழுந்த நீ பாதி எழுந்து பாதி சயனித்த நிலையில் இன்றும் உத்தான சயனம், பாதி எழுந்துன்னு இருக்கார் பாதி பள்ளி கொண்டிருக்கார், அந்த நிலையில் பள்ளி கொண்டாயே. அப்ப அடியார்கள் எப்படி இழுத்தாலும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருபவன் என்பதை ஏற்கனவே நிரூபித்தவன் தானப்பா நீ. அப்போ கும்பகோணத்திலே பக்தர்கள் எப்படி என்ன வைக்கிறாளோ அப்படியெல்லாம் இருப்பேன் என்று உணர்த்திய நீ, நாங்க எப்படியெல்லாம் சப்பானி கொட்டுற சொல்றோமோ அப்படியும் கும்பகோணத்துல சப்பானி கொட்டணும். இப்ப புரியறதா இந்த பாட்டு ஏன் கும்பகோணத்துலன்னு? யசோதை ஆட்டி வச்சபடியெல்லாம் ஆடணும்னா அது கண்ணன் ஆடுவானான்னு தெரியாது, திருக்குடந்தை ஆறாவதாழ்வான் ஆடுவான். திருமழிசை பிரான் எழுந்துருன்னா எழுந்துப்பான், போதும் நில்லுன்னா நிப்பான், பேசுனா பேசுவான். அப்ப அடியார்கள் சொன்னதையெல்லாம் நீ கேட்கும் இடம் திருக்குடந்தை கும்பகோணம். அதனால குடந்தை கிடந்தானே சப்பானி கொட்டு என்று சொல்வதுதான் இந்த பாசுரம். அப்ப தூய்மையான நில ஒளி பாயக்கூடிய முற்றத்துக்கு நிலவே இறங்கி உன்னோடு விளையாட வேண்டும். அதற்கு வானத்தில் நிலாவும் சந்திரா கீழே வா என்று நீ கூப்பிட வேண்டாம். நீ நிலைத்து நின்று உங்க அப்பா சந்தோஷப்படும்படியாக சப்பானி கொட்டினா போதும். குழந்தையில் பள்ளி கொண்டவனே சப்பானி கொட்டிப்பார், சந்திரனே உன்னை தேடி ஓடி வந்து விடுவான். பாஸ்கர கஷேத்திரம்ங்கிற கும்பகோணத்துல சூரியன் பெருமாளை பிரதட்சணம் பண்ணி வழிபட்டு கொண்டிருக்கிறான்ங்கிற வரலாறு இருக்கு. அதே கும்பகோணத்துக்கு சந்திரனையும் வரவழைக்கணும்னா நீ அப்படி கைத்தட்டி சப்பானி கொட்டு. ஆறாவதாழ்வானே, நீ சப்பானி கொட்டினால் சூரியன் மட்டும் பிரதட்சணம் இல்ல, இனி ஒவ்வொரு நாளும் சார்கபாணி சந்நிதியை சந்திரனும் பிரதட்சணம் வழிபாடு செய்து விடுவான் என்பதை உணர்த்தும் விதமாக அற்புத பாசுரம். தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா வாவென்று நீனிலா நின் புகழா நின்ற ஆயர்த்தம் கோனிலாவ கொட்டாய் சப்பாணி குழந்தை கிடந்தானே சப்பாணி. இந்த பாசுரத்தினால் தான் இன்றைக்கும் ஆண்டாள் சன்னதி, அதற்கு நேரே பெரியாழ்வார் சன்னதியும் இருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அந்த பகுதியே கும்பகோணத்துல தூணிலா முற்றம் என்றே அழைக்கப்படுகிறது. அதைத்தான் பெரியாழ்வார் இப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பெரியாழ்வார் சூட்டிய திருநாமம் தூணிலா முற்றம். அடியன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா முதல் திருப்பாவை உபன்யாசம் 2013 அந்த தூணிலா முற்றத்துலதான் அடியன் தொடங்கி இன்னைக்கு ஓரளவு எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த திருப்பாவை சொல்லிட்டு இருக்கோம்னா நமக்கு லான்ச்சிங் பேடா பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அங்க பண்ண அனுகிரகம் தான். ஆறாவதாழ்வான் சன்னதியில தூணிலா முற்றத்துல சொன்ன திருப்பாவை தான் இவ்வளவு தூரம் நம்மள வச்சிருக்குங்கிறத அடியன் என்றுமே நன்றியோடு சிந்திக்கக்கூடிய இடம். அதற்கு வித்திட்ட பாசுரம் இது. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: in order to make the moon come down to the hall which is full of moonlight and play with you, you just clap your hands to call Chandra who is traveling in the sky, and to make your father, the chief of cowherds, happy. O Krishna, clap chapani, O the Lord reclining at திருக்குடந்தை, clap clap என்பது இதற்கான ஆங்கில வடிவம். அப்போ தூய நிலவின் ஒளி படரக்கூடிய அந்த முற்றத்தில்
நிலவு வானத்திலே நிலாவி சஞ்சரிக்கக்கூடிய நிலவே இறங்கி வரும்படி நீ நிலைத்து நின்று சப்பாணி கொட்ட உங்க அப்பா மகிழம் உள்ளம் நிலாவி மகிழ வேண்டும் என்று 4 நிலாவோடு கூடிய பாசுரமாக இது அமைஞ்சிருக்கு. இப்ப கிருஷ்ணன் பார்த்தான், அவ்வளவுதானே, அப்பா வர வரைக்கும் கை கொட்டுறேன்னு இப்ப பெரியாழ்வார் யசோதை மடியில உட்காந்து நந்தகோபர் எப்ப வருவார்னு பார்த்து கரெக்டா கை தட்டினா நந்தகோபர் பார்த்து ரசிச்சுட்டார். இப்ப மறுபடியும் பழைய அதே பிரச்சனை. கண்ணன் பெரியாழ்வார் யசோதை மடியில உட்காந்து நந்தகோபரை பார்த்து கை கூட்டினா அந்த காது அசையக்கூடிய அழகு, புன்னகை செய்யக்கூடிய அழகு, இந்த அழகெல்லாம் பெரியாழ்வார் யசோதையால ரசிக்க முடியாம போயிடும் இல்லையா? அதனால அவளுக்கு திருப்தி வரலையாம். இல்ல கிருஷ்ணா, நீதான் அடியார்கள் ஆட்டி வச்சபடியெல்லாம் ஆடுறவன் தானே, இல்ல இது போதாது, இப்ப நீ என்ன பண்ணு, அப்படியே முன்னாடி போய் நின்னு உன் கைகளை கொட்ட நான் ரசிக்கும்படியாக சப்பானி கொட்டுனா. கிருஷ்ணன் சொன்னாது பார், உன் மடியில சப்பானி கொட்டணும்னு சொல்லிட்டு சப்பானி கொட்டிட்டேன், அப்புறம் மறுபடியும் அப்படி போய் நின்னு பண்ணு, இப்படி நின்னு பண்ணு, இப்படி எல்லாம் என்ன போட்டு திருப்பிட்டே இருந்தா எனக்கு கோபம் வரும்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, ஏடா ஒரு தடவை அப்படி திரும்பி பண்ணுன்னு சொன்னா நீ கோபப்படுறியே, நான் என்னைக்காவது உன் மேல கோபப்பட்டிருக்கேனான்னு கேட்டா. நீ கோபப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டான் கிருஷ்ணன். அதுக்கு பதில் அடுத்த பாசுரத்தில் வருகிறது. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். முற்றத்தே போது விளையாட வானிலகம் மூலி சந்திராவா என்று நீ நிலானின் புகழா நின்றாயர்த்தம் போனிலாவ கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி. தூணில முற்றத்தே போது விளையாட வானில அம்பூலி சந்திராவா என்று நீ நிலானின் புகழா நின்ற அயர்த்தம் போனிலாவ கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி கோனிலாவ கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி.